ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ் யூர் நாலேஜ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸோட புக்கிலேருந்து பார்த்துட்ருக்கோம். சிவிக்ஸ் லெசன் 2. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்டாக ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பிரிக்கிறதுக்கும் ஆர்டிகல்ஸ் அண்ட் பார்ட் இருக்குது. ஸோ அதே போல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவை டீல் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிக்கல் எது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 79 இருந்து ஆர்டிக்கல் 122 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ட் எத்தனாவது பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 5 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் த பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அதே போல் யூனியன் கவர்மெண்ட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ பார்லிமெண்ட் ரெண்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் ஒன்று அண்ட் அனதர் ஒன் இஸ் லோவர் ஹவுஸ். இந்த மாதிரி ரெண்டாக பிரியுது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எதை பற்றி சொல்லுதுன்னா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன், அதை ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இருக்குது இல்லையா? ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் கம்போசிஷன், அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கலாம், ஸோ அவங்களோட டியூரேஷன் என்ன, ஆஃபீஸஸ் எந்த இதெல்லாம் இருக்குது அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, ப்ரிவிலேஜஸ், பவர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ பார்லிமெண்ட்டை பற்றி முழுக்க சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆர்டிக்கல் 79 டு ஆர்டிக்கல் 122. ஓகேங்களா? அடுத்து இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. மேஜர் பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன போல தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லையா? பிரசிடென்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ பிரசிடென்ட் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா, that is called the council of state. okay, so அடுத்து லோக்சபா, house of people. okay, ஸோ இது எல்லாம் 3 கம்பைன் ஆகி தான் பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ராஜ்யசபாங்கிறது அப்பர் ஹவுஸ், லோக்சபாங்கிறது லோவர் ஹவுஸ். இந்த பார்லிமெண்ட் நான் ரெண்டாக டிவைட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது இதே தான் ராஜ்யசபா, அதாவது அப்பர் ஹவுஸ் ஒன்று, லோக்சபா லோவர் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி 2 ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னு 2 ஆர்கன்ஸ். ஸோ இதுதான் பை கேமரல். இப்போது ஸ்டேட்ஸில் ஸ்டேட் கவுன்சில் அண்ட் ஸ்டேட் அசம்பிளி, பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் யூனிகேமரல், ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் தேர் இல்லையா? கவுன்சில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கன் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் யூனிகேமரல், 2 ஆர்கன் இருந்துச்சு அப்படின்னா பை கேமரல். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட் 2 ஹவுசஸ் இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் இஸ் பை கேமரல். ஸோ இந்தியா இஸ் அ பை கேமரல் லெஜிஸ்லேட்டர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ராஜ்யசபா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அப்பர் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அண்ட் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இதில் 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 238 மெம்பர்ஸை ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் சேர்ந்து இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் அண்ட் ரிமைனிங் 12 மெம்பர்ஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ். அதாவது பிரசிடென்ட் சூஸ் பண்ணுவார் வேரியஸ் ஃபீல்ட்ஸில், இந்த வேரியஸ் நாலேஜ், ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ்லேயும். ஸோ அந்த மாதிரி துறைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ். அதாவது லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ் இதில் கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க இல்லையா? அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஆகணும்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். he should be a citizen of India. எப்போவுமே ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அடுத்து 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது ஒரு ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னா. அண்ட் அதே போல் ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னா வேறு எந்த ஒரு போஸ்டிங்கை, வேறு எந்த ஒரு ஆஃபீஸும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு
லைக் லஞ்சம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சவுண்ட் மைண்டட் அண்ட் மானிட்டர்லி சால்வெண்ட்டாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் டைம் டு டைம் சில ரீசன்ஸால் சேஞ்ச் ஆகலாம் ஓகேங்களா அந்த குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ அதுபடி அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் ராஜ்யசபா மெம்பராக ஆனால் லோக்சபா மெம்பராக கூட இருக்கக்கூடாது, ஆர் எந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லையும் மெம்பராக இருக்கக்கூடாது. ஹி ஷுட் பி அ ராஜ்யசபா மெம்பர் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ இவங்களோட டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து இன்டைரக்டாக தான் எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. டேரெக்டாக எலெக்ட் பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக எலெக்ட் பண்ணுறவங்க லோக்சபாவில் இருக்கிறாங்க. நம்ம பீப்புளால் எலெக்ட் பண்ணுறவங்க லோக்சபா. ஸோ நம்ம பீப்புள் அனுப்பின அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸால் எலெக்ட் பண்ணுறவங்க தான் இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஸோ இவங்க 6 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்களோட டேர்ம் 6 இயர்ஸ். ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வெளியில் போயிட்டே இருப்பாங்க. அதாவது ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களோட சீட்ஸையும் ஃபில் பண்ணணும் இல்லையா, அந்த சீட் வெக்கேட் ஆகிரும். அடுத்து நியூ மெம்பர்ஸை அதை ஃபில் பண்ண வைப்பாங்க அந்த சீட்ஸை. அதுக்கப்புறம் இந்த ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட். ஆல்ரெடி சொன்னது போல் பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தபடியாக வைஸ் பிரசிடெண்ட் இருக்கிறாரு இல்லையா. ஸோ அதே போல் ராஜ்யசபாவோட ஹெட்டாகவும் சேர்பர்சனாகவும் யார் இருப்பா, வைஸ் பிரசிடெண்ட். ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தபடியாக, அதாவது சேர்மனுக்கு அடுத்தபடியாக டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களை எலெக்ட் பண்ணக்கூடியது இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்னப்போல் ராஜ்யசபா மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணக்கூடியது இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் மெம்பர்ஸாக இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க தான் எலெக்ட் பண்ணுவாங்க பை ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். நான் ஆல்ரெடி பிரசிடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக தான் ராஜ்யசபா மெம்பர்ஸையும் எலெக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே. அடுத்து இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, லோக்சபா ராஜ்யசபா அண்ட் பிரசிடெண்ட்டுக்கு போகும் அப்படின்ட்டு. பட் எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் ராஜ்யசபாவோட அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு பில்லும் பாஸ் பண்ண முடியாது, எக்ஸப்ட் மணி பில். மணி பில் அப்படிங்கிற பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக பாஸ் பண்ணக்கூடியது. ஸோ எக்ஸப்ட் தட் பில், எந்த ஒரு பில் பாஸ் ஆனாலும் ராஜ்யசபாவோட அப்ரூவல் இருக்கணும். ஓகே. சப்போஸ் பில் நான் எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறது, ஒரு ஆக்டாக மாறுறதா இருந்தாலும் பிரசிடெண்ட்டோட அசன்ட் இல்லாமல் மாறாது இல்லையா. சப்போஸ் அந்த பில்லுக்கு பிரசிடெண்ட் அசன்ட் கொடுக்கல, அதாவது சைன் பண்ணல அப்படின்னா பிரசிடெண்ட் ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. 2 ஹவுசஸையும் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு டெட்லாக் இருக்கு இல்லையா. ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிடுவாங்க. இந்த பில் எந்த அளவுக்கு 6 months வரைக்கும் பெண்டிங்கில் இருந்தால் அதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. கால் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங். ஸோ அதே போல் லோக்சபாவுக்கு இருக்க அந்த பவர் ராஜ்யசபாவுக்கும் இருக்குது. எதுலன்னா அந்த பாசிங் த பில். சப்போஸ் லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு, ராஜ்யசபாவில் பாஸ் ஆகலைன்னா அது கண்டிப்பாக பாஸ் ஆகாது. அகெயின் இட் ஷுட் பி ரீசால்வ்ட். ஓகே. ஸோ அந்த பவர்ஸ் லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் ஈக்குவல் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே போல் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறதுலையும் வைஸ் பிரசிடெண்ட்டு, இவங்களை வைஸ் பிரசிடெண்ட் இவங்களால எல்லாரையும் செலக்ட் பண்ணுறதுல ராஜ்யசபா மெம்பர்ஸுக்கும் எலக்டோரல் பவர்ஸ் இதில் இருக்குது. ஸோ லோக்சபா எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸோட மெம்பர்ஸ் வித் ராஜ்யசபா மெம்பர்ஸ் தான் பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே. அதே போல் பிரசிடெண்ட்டு ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இவங்களை ரிமூவ் பண்ணுறது, இம்பீச்மெண்ட் மூலமாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் ராஜ்யசபா ஹேஸ் அ பவர். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு வேறு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் லிஸ்ட்டை ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் கொண்டு வரதுக்கு
யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் லிஸ்ட்டை யூனியன் லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்கான பவர் ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு இருக்குது வித் மெஜாரிட்டி ஆஃப் voting அப்படிங்கும்போது 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி கொடுத்துருக்கணும் இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகிறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல் இந்தியா சர்வீஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை அபாலிஷ் பண்ணுறதுக்கும் ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு பவர் இருக்குது வித் த சேம் வே, அதாவது மெஜாரிட்டி வாங்கியிருக்கணும். 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஷுட் vote மெஜாரிட்டி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ராஜ்யசபா மெம்பர்ஸ். அடுத்து லோக்சபாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லோக்சபாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பிகாஸ் we the people of India elect the representatives for the லோக்சபா இல்லையா. ஸோ அதே போல் தான் இதுதான் பாப்புலர் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் தான் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552 மெம்பர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி. அதாவது இந்த கரண்ட் இதில் வந்து 543 எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 530 இதில் வந்து 543ல் 530 மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் எலெக்ட் பண்ணப்பட்டது. அண்ட் 13 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 2 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் இருந்து. ஸோ டோட்டலி 530 + 13 + 2 that is equal to 545 மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he should be a citizen of India and இங்கே வந்து ஏஜ் அப்படிங்கிறது not less than 25, அதாவது 25 வயசு இருக்கணும். அடுத்து எலக்டோரல் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஓட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எலக்டோரல் ரோல்ஸில் வந்து இவங்க நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு யூனியன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே உள்ள ஆஃபீஸ்லேயும் வந்து போஸ்டிங் இருக்கக்கூடாது, ஹோல்ட் பண்ணக்கூடாது. அண்ட் அதே போல் நேர்மையாக வந்து இருக்கணும். மென்டலி சவுண்ட் அண்ட் எக்கனாமிக்கலி சால்வெண்ட். இவங்களோட டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. நம்ம டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்து 5 years ஆகிருக்கணும். ஓகேங்களா. 5 years டேர்மில் தான் இவங்க லோக்சபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறாங்க. வித் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் அவங்கள வந்து எக்ஸ்பைரி டேர்ம் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டர் அட்வைஸோட பிரசிடெண்ட் வந்து அதை வந்து டிசால்வ் பண்ணலாம். அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் அந்த லோக்சபாவை டிசால்வ் பண்ணலாம் வித் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். யார்? பிரசிடெண்ட் வந்து டிசால்வ் பண்ணுவாங்க. பிகாஸ் நோ பார்ட்டிஸ் என்ஜாய்ஸ் வந்து ஒரு அலையன்ஸ் வச்சு அவங்க மெஜாரிட்டி இது பண்ண முடியல அப்படின்னா தே கேன் பி டிசால்வ். ஓகேங்களா. ஸோ அப்போவும் மெம்பர்ஸ் வந்து டிசால்வ் ஆவாங்க இல்லையா. எக்ஸ்பைரி டேட்க்கு முன்னாடி வந்து எக்ஸ்பைரி டேர்முக்கு முன்னாடி வந்து டிசால்வ் ஆக சான்ஸ் இருக்குது. அடுத்து இவங்களோட எலெக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். கான்ஸ்டிடியூவன்சி எலெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அதாவது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன். ஸோ இது மூலமாக டேரெக்டாக வந்து மெம்பர்ஸை, லோக்சபா மெம்பர்ஸை வந்து பீப்புள் தேர்ந்தெடுக்கிறாங்க த்ரூ டேரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுது ஃபார் லோக்சபா. ஸோ இந்த லோக்சபா எலெக்ஷனுக்காக இந்த கண்ட்ரி ஃபுல்லாக வேரியஸ் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. எது பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணி அண்ட் எலெக்ஷன் நடத்தி மெம்பர்ஸை வந்து எங்கள் லோக்சபாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஸோ இட் இஸ் எலெக்டட் பை யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபாவை யார் எலெக்ட் பண்ணுறாங்கன்னா எலெக்டட் த்ரூ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது ஒவ்வொரு இந்திய சிட்டிசனும் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தா, அதாவது ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 18 years அப்படின்னா அவங்க வந்து ஓட்டுரிமைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தே கேன் ஓட், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக்சபா. ஸோ ஒவ்வொரு பில்லும் வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்படுறது பாஸ் பண்ணக்கூடியது இடம் வந்து லோக்சபா தான், இன்க்ளூடிங் மணி பில். எந்த ஒரு பில்லாக இருந்தாலும்
ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ இதே போல் வந்து இம்பீச்மெண்ட் இருக்கு இல்லையா, பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட்லேயும் சரி, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட இம்பீச்மெண்ட்லேயும் சரி, ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு பவர் இருக்கிறது போல் லோக்சபா மெம்பர்ஸ்க்கும் தே ஹாவ் த ஈக்குவல் பவர். அண்ட் அதே போல் பாசிங் ஆஃப் பில்லுலையும் 2 ஹவுசஸ்க்கும் ஈக்குவல் பவர்ஸ் இருக்குது. அடுத்து பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறதுலேயும் லோக்சபா மெம்பர்ஸ் ஹஸ் த பவர். அண்ட் அதுக்கப்புறம் மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் கேன் ஒன்லி பி இன்ட்ரடியூஸ்ட் இன் லோக்சபா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் அது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் நீட் டு ரிசைன் ஃப்ரம் தேர் போஸ்ட். ஓகேங்களா? சப்போஸ் பாஸ் ஆயிடுச்சு, அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுங்கிறது அகெயின்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே ரிசைன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? மணி பில். ஸோ ராஜ்யசபாவுக்கு வந்து மணி பில் மேலே எந்த ஒரு பவரும் கிடையாது. அதை அமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ பவர் கிடையாது. ராஜ்யசபாவுக்கு பவர் கிடையாது. லோக்சபா தான் வந்து மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்டு, அதாவது லோக்சபாவில் வந்து மெஜாரிட்டி பாஸ் பண்ணி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு அதோட அப்ரூவலுக்காக போகும். சப்போஸ் 14 டேஸ்க்குள்ளே ராஜ்யசபா அதை பாஸ் பண்ணல அப்படின்னா ராஜ்யசபாவோட அப்ரூவல் இல்லாமலே அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு போகுது, அவங்க வந்து அந்த பில்லை அப்படியே வச்சுட்டு 14 டேஸுக்கு உள்ள அதை பாஸ் பண்ணல அப்படியே இருக்குது அப்படின்னாலும் அந்த பில் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? த பில் கெட்ஸ் பாஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ராஜ்யசபாவோட அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொபோசல்ஸை வந்து லோக்சபா வந்து கன்சிடர் பண்ணணும்னு தேவையில்லை. அவங்களுக்கு அது வந்து தேவையில்லை. அந்த விஷயத்தில் அவங்களோட ப்ரொபோசல்ஸ் எதையும் எடுத்துக்காமல் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவோட கனெக்ஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் மணி பில். ஓகேங்களா? மணி பில் மட்டும்தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்க்கலாம். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. இப்போ வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்களே, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை மெம்பர்ஸ் ராஜ்யசபாவில் இருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் லோக்சபாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் தமிழ்நாட்டிலேருந்து 18 மெம்பர்ஸும் லோக்சபாவில் 39 மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் நம்ம நியூஸில் நிறையவே பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்பீக்கரோட ரோல் என்ன அப்படின்ட்டு. இங்கேயும் அங்கேயும் பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஆப்போசிட் பார்ட்டிக்கும் வந்து ரூலிங் பார்ட்டிக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நடுவில் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து திணறிட்டு இருப்பார். ஸோ அதே தான் லோக்சபாவை ப்ரெசைட் பண்ணுறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கரையும் எலெக்ட் பண்ணக்கூடியது அங்கே இருக்காங்க இல்லையா, அங்கே உள்ள மெம்பர்ஸ் தான், பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் ஸ்பீக்கரை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ், ஒரு ஆஃபீஸை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீக்கருங்கிற போஸ்டிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹவுஸஸ் டிசால்வ் ஆகுது இல்லையா, 5 இயர்ஸ் டேர்ம்ஸுக்கு அப்புறமா டிசால்வ் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடி டிசால்வ் ஆனாலும் சரி, ஸ்பீக்கர் வந்து போஸ்டிங்லேருந்து ரிசைன் பண்ண தேவையில்லை. ஸோ அவரை வந்து அவரோட ஆஃபீஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா 2 ஹவுஸஸோட ஜாயின்ட் சிட்டிங் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது ஸ்பீக்கர். ஸோ ஒரு பில்லை வந்து இது மணி பில்லா இல்லை ஆர்டினரி பில்லா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய பவர் வந்து ஸ்பீக்கருக்கு இருக்குது. அண்ட் அவர் டிசைட் பண்ணக்கூடியதான் வந்து ஃபைனல். வெதர் மணி பில் அப்படின்னா அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆன்டி டிஃபெக்ஷன் பாருங்கள். ஆன்டி டிஃபெக்ஷன் ஆஃப் 1985 மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா,
The speaker is empowered to decide whether a member of Lok Sabha is disqualified or not on the basis of 10th schedule of the constitution. So ஒரு மெம்பர் வந்து லோக் சபாலேருந்து disqualify or not on the basis of 10th schedule படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் has a power to decide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்சபாவோட மெம்பர் டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக்கர் டிசைட் பண்ணலாம், அதாவது he has the power to decide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்பீக்கரோட பிளேஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது இல்லை ஆப்சண்ட்டாக இருக்குது அண்ட் அந்த டைமில் சிட்டிங் ஆஃப் த ஹவுஸ் வருது அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை வந்து ப்ரெசைட் பண்ணலாம் எக்ஸப்ட் வென் அ ரெசல்யூஷன் ஃபார் ஹிஸ் ஓன் ரிமூவல் இஸ் அண்டர் கன்சிடரேஷன். அதாவது அவரோட ஓன் ரிமூவலுக்காக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சிச்சுவேஷனை தவிர்த்து எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஸ்பீக்கரோட பிளேஸ் ஆப்சண்ட்டாக இருந்ததுன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவரோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ பார்லிமெண்ட்டோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் அ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட்டோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இல்லையா. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறது அண்ட் பட்ஜெட் பாஸ் பண்ணுறது, அப்புறம் பப்ளிக் கிரீவன்சஸ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் லைக் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து டிஸ்கஷன்ஸ் நடக்கும் இல்லையா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், போலீஸ், மிலிட்ரிஸ், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பிளான்ஸ்க்கும் டிஸ்கஷன் வந்து அங்கே தான் வந்து நடக்கும். அடுத்து பார்லிமெண்ட் வந்து என்ன ஒரு பவர் என்ன அப்படின்னு மெயின் பவர் என்ன பார்த்தீங்கன்னா, இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர் டு ரிமூவ் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், அதுக்கப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே வந்து சம் ப்ரொசீஜர் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. அந்த ப்ரொசீஜர் மூலமாக பார்லிமெண்ட் ஹஸ் அ பவர். ஓகே, அவங்களோட பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்க அந்த பவர்ஸ் மூலமாக தான் இவங்களை வந்து இம்பீச் பண்ண முடியும் ஒரு ரிமூவ் பண்ண முடியும் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர். அடுத்து பார்லிமெண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ ஆஸ்கிங் கொஷின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ், மூவிங் மோஷன்ஸ் ஆஃப் அட்ஜார்ன்மெண்ட், டிஸ்கஸிங் அண்ட் பாசிங் ரெசல்யூஷன், டிஸ்கஸிங் அண்ட் புஷிங் சென்சர் மோஷன் ஆர் வோட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ். அதாவது அதுக்கப்புறம் எந்த ஒரு கொஷினை ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவும் கொஷின் பண்ணக்கூடிய ரைட்ஸ், அதாவது பவர், ஒவ்வொரு மோஷன்ஸும் பாஸ் பண்ணக்கூடியது, சம் டிஸ்கஷன் ரிகார்டிங் ரெசல்யூஷன், ஸோ அதை பாஸ் பண்ணுறதுக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மூலம், இது எல்லாமே பார்லிமெண்ட் ஹேஸ் த கண்ட்ரோல். அதாவது பார்லிமெண்ட் தான் வந்து ஒவ்வொரு இது மேலேயும் கண்ட்ரோல் வச்சு அந்த ப்ரொசீஜர் படி கொண்டு போயிட்டுருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான பவுண்ட்ரிஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. பார்லிமெண்ட் டினோட்ஸ் த ஹோல் லோக்சபா, ராஜ்யசபா. ஓகேங்களா, ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வெறும் பில்டிங்கை மட்டும் அசியூம் பண்ணிக்காதீங்க. பார்லிமெண்ட் இஸ் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா அலாங் வித் த பிரசிடென்ட். ஸோ தே டிசைட்ஸ் வாட் எவர் we need to bring the changes by resolution or some bill. ஸோ இது மூலமாக வந்து எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது த பார்லிமெண்ட் டிசைட்ஸ் த்ரூ. அது வந்து இண்டிபெண்டன்ஸி கிடையாது, த்ரூ த கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆல்ரெடி எல்லாமே கிவன் இல்லையா, ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாக ஒரு கண்ட்ரோல் வச்சு அந்த பவரை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பார்லிமெண்ட். அண்ட் அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து அட்டர்னி ஜென்ரல் அண்ட் அதுக்கப்புறம் உள்ளதை பார்க்கலாம், ஜுடிஷியரி ரிலேட்டட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த பார்லிமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்லிமெண்ட் ரிகார்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பாக்ஸை நம்ம பார்க்கல. பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ் எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்ஜெட் செஷன் இருக்கு இல்லையா, அதாவது பட்ஜெட் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த செஷன் வந்து ஃபெப்ரவரி டு மே வரைக்கும் நடக்கும். ஓகே, ஃபெப்ரவரி டு மே வந்து பட்ஜெட் செஷன். ஸோ அதுக்கப்புறம் ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும், ஸோ ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் தட் இஸ் கால்ட் அஸ் மன்சூன் செஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நவம்பர் டு டிசம்பர் இஸ் விண்டர் செஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் தான் ஃபைனல் அட்வைஸ், எப்போவுமே நோட்ஸ் எடுத்து படிங்க. தட் வில் ஹெல்ப் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். நம்ம வந்து முந்தின நாள் வந்து புக்ஸ் ஃபுல்லாக புரட்டிகிட்டு இருக்க முடியாது, போத் ஃபார் டிஎன்பிஎஸ்சி as well as நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, தட்ஸ் பிகம் அ ஹேபிட் அண்ட் உங்களுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆயிரும் அண்ட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஐஎம் ஜானிலேக்கா லவ் யுவர் நாலேஜ் சேனல் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா, டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி கிடைக்கும் அண்ட் யூ கேன் ஃபாலோ இட் இன் தட். ஓகே, நெக்ஸ்ட் மறந்துடாமல் இது வரைக்கும் லவ் யுவர் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, thank you, bye, meet you in next video.